குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸு 2.9 சாமி ஒன் வேர்டு தான். 15th சம் பார்க்க போகிறோம். 15th சம்மு எப்படி டக்குன்னு போடலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அண்டு மால்லஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் இசட் மைனஸ் 2. ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் இசட்டு. கண்ணு இசட்டுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இங்கேயும் கொடுக்குற, அதே மாதிரி இங்கேயும் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். மால்லஸ் அப்படின்னா என்ன? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் அப்படிங்கிறது என்ன? ஐ இல்லாத டேர்ம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டு. ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த பக்கம் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டு. ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர்டு. புரியுதுங்களா? மால்லஸ் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர்டு ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். எல்லாம் அப்படியே போட்டுட்டு இருக்கக்கூடாது, இனிமேல் டக்குன்னு போட்டுக்கணும். அப்புறம் இந்த ரூட்டை நீக்கிறதுக்காக ஸ்கொயர் போத் சைடு, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு நீங்கி போயிடும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்கோ. இது எக்ஸ் ஸ்கொயர், இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இதை மூணையும் இருக்குன்னா 4x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 4, இதை மூணையும் இருக்குன்னா மைனஸ் 4x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு அடிபடும், 4 அடிபடும், ஒய் ஸ்கொயர்டு அடிபடும். இந்த பக்கம் 4x இருக்குது, இங்கே மைனஸ் 4x. இது மைனஸ் 4x அந்தாண்டு போச்சுன்னா ப்ளஸ் 4x. அப்போ கூட்டிக்கிட்டிங்கன்னா 8x ஈக்குவல் டு 0. இங்கே 8 கண்டிப்பாக. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் 8 ஜீரோவாக இருக்காது. 8 இந்தாண்டு போய் மல்டிப்ளாக இருக்கிறது, இந்தாண்டு போய் 0வை டிவைட் பண்ணால் 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது என்ன? இமேஜினரி ஆக்சிஸ். நம்ம ஆர்கன் பிளேஸில் இது வந்து ரியல் ஆக்சிஸ் சொல்லுவோமா, இன்னொன்று இமேஜினரி ஆக்சிஸ் சொல்லுவோமா. இப்போ இப்படி வந்து நமக்கு நாம் ஆர்கன் பிளேஸ் இது பண்ணும்போது இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். இப்போ ரியல் ஆக்சிஸ் அப்படிங்கும்போது இன் ரியல் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு 0. பாரு, இந்த இடத்துல எல்லாம் ஒய்யோடைய வேல்யூ 0, இந்த இடம் எல்லாம் எக்ஸ், இந்த கோட்டு மேலே எக்ஸோடைய வேல்யூ 0. அப்போ எக்ஸோடைய வேல்யூ 0 இருக்கிறது என்ன ஆக்சிஸ்? இமேஜினரி ஆக்சிஸ். ஒய்யோடைய வேல்யூ 0 இருக்கிறது ரியல் ஆக்சிஸ். நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்திருக்கா. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் இமேஜினரி ஆக்சிஸ். எவ்வளோதான். இது புரியுதா? தேங்க்யூ.